அடுத்த செய்தியாக, இதுவுமே முதல் செய்தி கூட கிட்ட ஏறத்தாழ தொடர்புடையது தான். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சூசகமாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் இனிமே. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கும்போது அரசு இயந்திரம் எவ்வளவு வேகமா சுழலுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கடந்த 12 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 4300 சொச்சம் டெண்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துல எஸ்ஐஆர் பணிகளில் அரசு பணியாளர்கள் வந்து பிஸியா இருந்தாங்க. அதனால நிறைய ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. அந்த ஒர்க் எல்லாம் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க கிளீன் பண்ண போறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தா அதோட வேல்யூ 15,000 கோடின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 12 நாளைக்கு உள்ள மட்டுமே நான் இந்த 15,000 கோடி வேல்யூ உள்ள ஒர்க்கை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரி 12 நாட்கள்ல 4385 டெண்டரை வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி நீங்க அந்த மதிப்பும் சொல்றீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு இந்த டெண்டர்கள், அதுவும் குறிப்பாக எதுலன்னா சாலை சீரமைப்பு கவனிக்கணும். சாலை சீரமைப்பு, குடிநீர் குழாய் சீரமைப்பு, மருத்துவமனை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான். இப்போ நீங்க ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே சில கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. லாங் ப்ராசஸ். எப்படி படால்னு உங்களுக்கு எல்லா துறையும் உடனே வேகமாக செயல்பட்டு என்ஓசி கொடுக்கறதா இருக்கட்டும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து கிளியரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எப்படி இதெல்லாம் வேகமாக நடக்கும்? 4.5 வருடங்கள் தூங்கிவிட்டு திடீர்னு எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் இது மட்டும் இல்லை, இன்னும் பல டெண்டர்கள் கிடைக்கும், அதுக்கு நீ அட்வான்ஸாக இறக்கணும். கட்டிங் கமிஷனுக்காக தான் இந்த டெண்டர் கொடுத்துருக்கிறதே. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். குறிப்பாக சென்னை மாநகராட்சி. இப்போ நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் டெண்டரை சொல்கிறீங்க. சென்னை மாநகராட்சி மட்டுமே அது என்ன பண்ணியிருக்குன்னா, சராசரியாக ஒரு நாளைக்கு 40 டெண்டர் கொடுக்குது. இந்த 10 நாளில் 248 டெண்டர்கள் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் அப்படியே மக்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓட செய்வதற்காகவும், நீ உங்கள் வீட்டு டேப்பை திறந்த உடனே தண்ணியில் தேனே வந்து கொட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை இனிமே வந்து ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, என்ன மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது அப்படிங்கிறது மாதிரி சாலை வடிகால் இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரியோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை தினமுமோ தண்ணி வரக்கூடிய ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவோ, குண்டும் குழியும் இல்லாத சாலை இந்த மக்களுக்காக, இந்த ஓட்டளித்த மக்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகலாம் யாராவது அப்படி யோசிச்சான்னா அவனை விட மட சாம்பிராணி, புத்தி கெட்டவன், லூசு, பைத்தியம் எவனும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. ஏன்னா அவ்வளவு நல்லவர்களா இவர்கள் அப்படிங்கிறத மக்களுக்கே புரியும். ஆகவே 4385 டெண்டர், 16,000 கோடிக்கு மேலே உள்ள மதிப்புள்ள டெண்டர்களை அவங்க விடுறாங்க. இப்போ இதோட சேர்த்து நீங்கள் இன்னொன்னையும் ஒரு சேர்க்கணும். என்னன்னா, இப்போ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சங்கம் இருக்கு, அந்த சொசைட்டி, அவங்க இப்போ அவசரமாக 17 இடங்கள்ல ஏலம் அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் முடியறதுல கட்டன்னு முடிச்சு இருக்கிறத அள்ளிட்டு, அதனால தான் நயினார் நாகேந்திரன் அழகாக சொல்லியிருக்கிறார், கடைசி நேர கல்லா கட்டுதல் அப்படின்னு. வடிவேலு ஒரு காமெடியில் சொன்னா, போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி இன்னும் ஒரு மாதம் தேர்தல் ஆணையம் இன்னும் 15 நாள்ல அறிவிக்குமா 20 நாள்ல அறிவிக்குமான்னு தெரியாது, அடிச்சு கிளப்படா கிடைக்கிறதெல்லாம் பாடுறா அப்படின்னு எடுக்கணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. இப்போ அதை விட இந்த திராவிட மாடல் அரசு ஒரு சூப்பராக ஒரு ஜியோ போட்டிருக்கிறதாக என்னிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது அறப்போர் இயக்கத்துடைய ஜெயராமன் ஒன்று சொன்னார். சாதாரணமாக ஒரு ரோடு போடும் பொழுது அந்த ரோடுங்கிறது 15 வருடங்களுக்கு தாக்கு பிடிக்கிறது மாதிரி ரோடு போடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான நாம்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ இவங்க திமுக அரசு வந்தோடனே 5 வருஷம் அப்படிங்கிறத ஒரு இதாக கொண்டு வந்துட்டு, அந்த 5 வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒன்று அந்த ரோடு முழுசாக டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகணுங்கிறது மாதிரியே ரோடு போட்டிருக்கலாம், இல்லை அந்த ரோடு நல்லாவே இருந்தால் கூட இன்னொரு தடவை அது மேலேயே ஒரு ரோடு போடுறது, அதுக்காக பணத்தை ஒதுக்குகிறது அப்படிங்கிற அளவுக்கு புதுசாக அந்த அரசாணையே மாற்றிருக்காங்க ஜிஓவை அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அதை விட அந்த அறப்போர் இயக்கம் ஃப்ளாக் பண்ணது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மினி போர்ட் அண்ட் ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து அவங்களும் இந்த எலெக்ஷனுக்காக தான், அந்த தேர்தலுக்காக தான் எல்லாம், அதாவது 27வது வருடம்
27, 28 அப்போ வந்து பட்ஜெட்டிங்ல ஒதுக்கி இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல அந்த பட்ஜெட்டை வச்சு இங்கே திட்டங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதுதான் வந்து பட்ஜெட்டிங் புரோட்டோகால். அதையெல்லாம் மீறி 2000 கோடிக்கு இந்த மினி போர்ட் அண்ட் நெடுஞ்சாலைத்துறை வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணுது 2000 கோடிக்கு. இது எதுக்குன்னா எலெக்ஷனுக்காக தான். அந்த டெண்டர் எவன் வாங்குறானோ அவன்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிறது. ஏன் எப்போ பார்த்தாலும் கமிஷன் சும்மா திமுகங்கிறதுனால சொல்லிட்டு போகாதே அப்படின்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. நம்ம ஸ்ரீடிவிலேயே கூட பேசியிருக்கிறோம். ECR ரோடு ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். KNRனு ஒரு கம்பெனிக்கு சேங்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி L1 ஆக இருந்தது மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு கம்பெனி, திலீப்கான ஏதோ ஒரு கம்பெனி. அவங்க தான் வந்து கேஸ் போட்டது ஹைகோர்ட்டில். L1 நாங்கள் தாங்க, ஆனால் எங்களை விட 600 கோடி அதிகமாக கோட் பண்ண கம்பெனிக்கு டெண்டர் இவங்க கொடுத்துருக்காங்க, L2 கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப மோசம் என்னன்னா, அந்த L2 கொடுத்த கம்பெனி நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நஹாய், அவங்களால பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட கம்பெனி. ஏன்னா அவங்க சரியா சர்வீஸ் பண்ணலை. ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு ரோடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை வருடம் வந்து அதில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதில் குண்டுங்குழி ஏதாவது ஆச்சுன்னா சேதமானா அதை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் அவங்க பண்ணணும். இது போன்ற சில ப்ராஜெக்டில் அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிறதுக்காக நஹாய் அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த பிளாக் லிஸ்ட் பண்ண கம்பெனிக்கு L2 அதுவும் எங்களை விட அதிகமாக கோட் பண்ண அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாதிட்ட உடனே அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஏன்னு புரியுதா? ஒரு இடத்துல கதவை சாத்திட்டா இன்னொரு இடத்துல ஆண்டவன் கதவை திறப்பான் அப்படிங்கிறத இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு, கோர்ட்டு நீ ஒரு இடத்துல எங்களுக்கு வர கமிஷனுக்கு கை வச்சிட்டியா, எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியாக இருக்கட்டும், எங்க துறை சார்ந்த அந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்கள் அவர்களாகவே எடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாங்க கமிஷன் வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு டெண்டர் கொடுக்குறோம், இப்ப பாருடி கொடுத்தோம் பாரு 4000 டெண்டரை அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து அப்படியே சவால் விட்டுருக்காங்க. யாரு? ஹைகோர்ட்டுக்கு. நீ ஒரே ஒரு டெண்டரை கேன்சல் பண்ண பாருங்க அப்படின்னு. எல்லாம் தேர்தலுக்காக தான். அதுல வரக்கூடிய கமிஷனை வச்சுதான் ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எல்லாம் வர அமௌண்ட்டை வச்சு எவ்வளவு கொடுக்கலாங்கிறது இதை பிரித்து கொண்டு தான் மக்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை வைத்து தான் மக்களை விலை பேச போகிறார்கள் ஓட்டுக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இதையெல்லாம் புரிந்து நம்மளிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை தான் நமக்கு வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் அந்த வாக்காளர்கள் புரிந்து கொண்டால் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்க தெளிவடைவார்.